இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எங்கள் நிகழ்ச்சிகளை தினமும் இயேசுவுடன் நிகழ்ச்சிகளை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் இயேசுவுடன் நிகழ்ச்சியை நீங்கள் தினமும் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் அநேகருக்கு இந்த வெப்சைட் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து அறிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9, 10 ஆகிய 2 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக அப்போஸ்தலர் எழுதின புஸ்தக நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து தேவன் பிதாவுக்கு ஏற்ற காரியங்களை இந்த பூலோகத்தில் செய்து மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமாகவும் தான் தேவனால் அனுப்பப்பட்ட பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்பதையும் விளங்க பண்ணி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புவதனின் நோக்கம் மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்கு கல்வாரியிலே ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்படுவதற்கு ஏதுவாக அனுப்பப்பட்ட பிதாவின் பிரதானமான திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்து தேவனுடைய சித்தத்தை முடித்து மீண்டும் பிதாவிடத்திலே போவதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதின் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு மீண்டும் அவர் போகும்போது மரித்து உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு தரிசனமாகி அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன் என்பதை நிரூபித்து காண்பித்து பிதாவிடத்தில் போவதற்கு முன்பதாக எத்தனையோ முறை அவர் இது 9 முறை அவர் தரிசனமாயிருக்கிறார். இது 10வது முறையாக சீசர்களுக்கு தரிசனமாகி நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டு சென்றார். எருசலேமில் காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நீங்க எருசலேமில் காத்திருங்கள் என்று அவர் சொல்லி போனார். இந்த சீசர்கள் ஆண்டவரோ இயேசுவோடு இருந்த போது, இயேசு அவர்களோடு இருந்த போது, அவர்களும் இயேசுவோடு இருந்த போது அவர்கள் சொன்ன ஆண்டவர் சொன்னவைகளை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இவ்வுலகத்துக்கு அனுப்பி அவர் எல்லா வேலையும் முடித்த பிறகு பிதாவிடத்தில் போவதற்கு முன்பு கடைசியாக சொன்ன அந்த கட்டளைகளுக்கு இந்த சீசர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழே உள்ள வசனங்களில பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் 120 பேர் அந்த சீசர்களோடு கூட மற்றும் இயேசுவின் தாய் மற்றும் அவருடைய சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து 120 பேர் அந்த எருசலேமில் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து அங்கே தேவ சமூகத்துல அந்த மேல் மாடியில அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னும் சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் எருசலேமில் அவர் காத்திருக்க சொன்னது பிதாவின் உன்னதத்தின் பலன், பிதாவாகிய தேவனுடைய பலன். யோவேல் தீர்க்கதரிசியில சொல்லும்போது மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான எல்லார் மேலும் தேவனுடைய ஆவியை ஊற்றுவதற்கு ஏதுவாய், அந்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து எருசலேமில். பாருங்க, இயேசு கிறிஸ்து போய்விட்டார், தன்னோடு கூட இருந்த தேவன் போய்விட்டார். ஆனால் அவர்கள் அவருக்கு இயேசுவுக்கு சாட்சியா ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக
அதற்கு ஏற்ற பிதாவின் வாக்குத்தத்தமாகிய உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள நீங்க எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று இயேசு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி அவர்கள் நடந்தார்கள். அங்கே காத்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். தேவனுக்கு சாட்சியா இருப்பதற்கு ஏதுவாக அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்து தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக அங்கே அமர்ந்திருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாள் இன்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடியிருந்த அந்த இடத்துல பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, அவங்க உட்கார்ந்த அந்த மேல் மாடி முழுவதையும், அந்த மேல் மாடியின் அறை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதத்தின் வாக்குத்தத்தமான பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தமான அந்த உன்னதத்தின் பலன் அங்கே நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். பிதா அருளின பரலோகத்தின் தேவனாகிய பிதாவாகிய தேவன் அருளின அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறதான எங்கள் அருமையான எங்கள் அன்புக்குரியவர்களே, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது என்பதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருக்கும் போது உங்களை நடத்துவார். நேரான பாதையிலே நடத்துவார். செமையான பாதையிலே நடத்துவார். பரிசுத்தமான பாதையிலே நடத்துவார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய் தேவன் கிருபை செய்வார். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளை, அன்று சீசர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இன்று உலகம் எங்கும் இருக்கிற மனுக்குலம் அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இப்படிப்பட்ட எங்களை போன்றதான ஊழியக்காரர் மூலமாய் உங்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் வாக்குத்தத்தங்கள் வருகிறது. உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள நீங்க காத்திருந்து தேவ சமூகத்துல அமர்ந்தது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியார் உங்களை நடத்துவார். பரிசுத்த பாதையில் நடத்துவார். இன்னும் பிதாவை நெருங்குவதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து நெருங்கி ஜீவித்து அவரிடத்திலிருந்து சகலவற்றை பெற்றுக்கொள்ள ஏதுவாக நடத்துவதற்கு நீங்க பரிசுத்தமாய் வாழ்வது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில எங்கள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு போனேன். ஆண்டவரே, தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும் போதாது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே அவர்களின் யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த சீசர் கட்டளையிட்டு போனீர். எங்கள் சத்தத்தை கேட்கிற எங்கள் அன்பான பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏதுவாக எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாஞ்சையோடு தேவையோடு ஆவலாக இருக்கிற உமது பிள்ளைகள் மேல் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. பலமான ஆண்டவரே பலத்தோடு ஆண்டவர் உன்னதத்தின் பலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.